தங்கள் மனம் கவரும் திரை கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம். நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. கிருஷ்ணசாமி பாக்கியராஜ் மிக நெடிந்த உயரம் இல்லை எனினும் மாநிலம் கொண்ட தோற்ற பொலிவில் நீள்வட்ட வடிவ முக அமைப்பில் மகிழ்ச்சி, கோபம், ஏக்கம், அதிர்ச்சி என நவரசங்களையும் நன்கு வெளிப்படுத்தும் பாங்குடைய சிறிய கண்கள் மட்டுமின்றி தனித்துவமான பிரத்யேக வெண்கல குரல் வளத்தையும் என தோற்ற காரணிகளை தன்னகத்தே உடையவர். ஒரு பக்கம் தமிழ் சினிமாவில் ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசன் என முன்னணி ஹீரோக்கள் பரபரப்பாக கோலோச்சி வந்த வேளையில் வெளிநாட்டு படப்பிடிப்புகள் இன்றி கிராமம் மற்றும் சாதாரண நகரவாசிகளின் காதல் மற்றும் இல்லற வாழ்க்கையை மிகவும் யதார்த்தமாக வெளிப்படுத்தி கூடவே பாடல்களின் ஹிட் மூலம் பாமரரும் ரசித்திடும் வகையில் சொல்ல வரும் கருத்தின் ஆழத்தை நகைச்சுவை வடிவாக நுண் கருத்தாக திரைப்படத்தின் தொடக்க காட்சியிலேயே கொண்டு போய் சேர்த்து தனக்கென்று ஒரு ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கியவர். கணவன் மனைவிக்குள் வரும் கூடலை கூட இரட்டை அர்த்த துணியில் பிரதிபலித்தாலும் மனதளவில் பெண்களும் ரசித்திடும் வகையில் வசன மொழிகளால் உள்ளம் ஊடுருவியவர். நாடக ஆசிரியர், கதை வசனகர்த்தா, எழுத்தாளர், பாடல் ஆசிரியர், இயக்குனர், தயாரிப்பாளர், நடிகர், இசையமைப்பாளர், பின்னணி பாடகர் மற்றும் அரசியல்வாதி என அடுக்கிக் கொண்டே போகும் அளவுக்கு எண்ணற்ற பன்முக திறன்களை தன்னுள் கொண்ட மாபெரும் கலை வித்தகர். 25க்கும் மேற்பட்ட திரைப்படங்களை இயக்கியவர் மட்டுமில்லாது 75க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து ரசிகர்களின் பெருமனம் கவர்ந்தவர். எண்ணிலடங்கா விருதுகளால் கௌரவிக்கப்பட்டவர் மட்டுமின்றி எம்ஜிஆரால் தனது கலை வாரிசாகவும் அறிவிக்கப்பட்டவர். இப்பேற்பட்ட கலை சிறப்புகளை தன்னுள் கொண்டவரும் இந்திய சினிமாவின் மறுக்க முடியாத சாதனையாளருமான திரைக்கதைகளின் சக்கரவர்த்தி கே. பாக்கியராஜ் அவர்களின் பிறப்பு முதல் இறப்பு வரையிலான அவர்தம் நினைவலைகள் போற்றும் பலரும் அறியாத அரிய பல தகவல்கள் மற்றும் காணாத குடும்ப புகைப்பட காட்சிகள் நிறைந்த கலை மற்றும் இல்லற வாழ்க்கை பயண சிறப்பு தொகுப்பை தற்போது விரிவாக காண்போம். 1953ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 7ஆம் தேதியன்று மஞ்சள் விளையும் மங்கள பூமியாம் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கோபிச்செட்டிப்பாளையம் தாலுக்காவை அடுத்த வெள்ளாங்கோயில் ஊராட்சியில் தெலுங்கு மொழி பேசும் கம்மவார் நாயுடு பிரிவைச் சேர்ந்த மல்லினார் குலத்தில் தோன்றிய விவசாயி கிருஷ்ணசாமி நாயுடு மற்றும் அமராவதி அம்மாள் தம்பதியருக்கு பிறந்த 3வது கடைக்குட்டி செல்ல மகன்தான் நமது வாழ்க்கை பயண நினைவலைகள் நாயகர் மறைந்த கிருஷ்ணசாமி பாக்கியராஜ் எனும் கே. பாக்கியராஜ் ஆவார். பெருமாள் மகாலட்சுமியின் தீவிர பக்தரான கிருஷ்ணசாமி அவர்கள் ஆண் வாரிசை விட மகாலட்சுமி போன்று பெண் பிள்ளைகள் தனக்கு பிறக்க வேண்டும் என்ற பெரும் ஆர்வத்தில் காத்து கிடந்தவர். முதல் பெண் பிள்ளை பிறந்தால் அக்குழந்தைக்கு தனலட்சுமி என பெயர் சூட்ட காத்திருந்த வேளையில்தான் அது ஆணாக பிறந்திட தன்ராஜ் என பெயர் சூட்டி மகிழ்ந்தார். அடுத்து பிறக்க உள்ள குழந்தைக்கு செல்வலட்சுமி என பெயர் சூட்ட தயாராக இருந்த வேளையில்தான் அதுவும் பொய்த்து போய் ஆணாக பிறந்துவிட பின் என் செய்வது, செல்வராஜ் என பெயர் சூட்ட இவ்வாறு 13 வயதிலேயே மிகவும் ஏழ்மை குடும்பத்தில் பிறந்து பள்ளிக்கூடத்திற்கு ஆசையாய் சென்று கொண்டிருந்த மாணவி அமராவதியை மனைவியாக்கி வரிசையாக 2 பிள்ளைகளை பெற்றெடுத்த கணவர் கிருஷ்ணசாமி ஆனவர் இதன் பின்னரும் விடாது அடுத்த பிள்ளைக்கு ஆயத்தமாக பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த மனைவி அமராவதியை வீட்டில் முடக்கி போட நினைத்து அதற்கு தடை போட கல்வியின் மீது பேரார்வம் கொண்ட சிறுமி அமராவதியோ 3வது பிள்ளையை வயிற்றில் சுமந்து கொண்டு கணவர் கிருஷ்ணசாமியுடன் ஏற்பட்ட தகராறு காரணமாக என்ன செய்வதென்று விழி பிதுங்கி நின்ற வேளையில்தான் ஞாபகத்திற்கு வந்தவர் தங்களூரில் முகாமிட்டு மருத்துவ சிகிச்சைகளை மேற்கொண்டு தனக்கு நன்கு அறிமுகமான வெளிநாட்டு பெண்மணி ஒருவராவார். உனக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் என்னை வந்து ஈரோடு மருத்துவமனையில் வந்து பார் என கூறிவிட்டு சென்ற அம்மருத்துவரின் முகம் அமராவதிக்கு ஞாபகத்திற்கு வரவே பின்னர் என்ன வெள்ளாங்கோயிலிருந்து ஈரோட்டை நோக்கி பயணப்பட்டார் அமராவதி அவர்கள். 15 வயதான கர்ப்பிணி சிறுமியான அமராவதியின் நிலை கண்டு ஒரு பக்கம் அம்மருத்துவ பெண்மணி மனம் கலங்கினாலும் மறுபக்கம் அவருடைய கல்வி ஆர்வம் கண்டு மகிழ்ந்தவராக மருத்துவ செவிலியருக்கான படிப்பை கற்க அமராவதிக்கு ஆவண செய்தார். இதன் பேரில் ஓராண்டு பட்டய படிப்பை கற்று வந்த அமராவதிக்கு தனது தலைமையில் பிரசவம் பார்க்க இம்முறையும் ஆண் குழந்தைதான் பிறந்தது. மகன் பிறந்த விஷயத்தை கேள்விப்பட்டு கோபம் தணிந்து மருத்துவமனைக்கு வந்த அமராவதியின் கணவர் கிருஷ்ணசாமியோ
மகள் பிறந்தால் பாக்கியலட்சுமி என பெயர் சூட்ட முடிவு செய்திருந்த நிலையில் தொடர் பெயர் தோல்விகளால் எப்போதும் போல லக்ஷ்மியாக இல்லாவிடினும் ராஜாவைப் போல் பெயர் அளவிலாவது பிள்ளைகள் இருக்க வேண்டும் என 3வது மகனுக்கு பாக்கியராஜ் என பெயர் சூட்ட முத்துக்கள் போல 3 ராஜாக்களை மகன்களாக கொண்டவர் இத்துடன் அடுத்த பிள்ளைக்கு ஆயத்தமாகும் நிலைக்கு முடிவு கட்டிவிட்டு மனைவி அமராவதியின் எண்ண ஓட்டத்திற்கு மதிப்பளிக்க ஆரம்பித்தார் என்றே கூற வேண்டும். பின்பு மனைவி மக்கள் என மகிழ்ச்சிகரமாக வாழ்வில் பயணித்து வந்தவர் தான் வசித்த வெள்ளாங்கோயில் ஊரிலேயே வீடு மற்றும் கார் வைத்திருக்கும் செல்வந்தராகவும் மாறிப்போனார். இவ்வாறு தாயாருடைய கல்வி அறிவு, தகப்பனாரின் செல்வ வளம் என சகல சௌபாக்கியங்களுடன் வளர ஆரம்பித்த 3வது மகன் பாக்கியராஜ் அவர்கள் தனது ஆரம்ப கல்வியை வீட்டினருகே இருந்த ஊராட்சி ஒன்றிய துவக்க பள்ளியில் இனிதே ஆரம்பிக்க பள்ளியில் முதன்மை மாணவர்களில் ஒருவராகத்தான் உயரவும் ஆரம்பித்தார். தங்கள் ஊர் திருவிழாக்களில் இடம்பெறும் கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்தவருக்கு ஏனோ தெரியவில்லை, இயற்கையிலேயே கலை ஆர்வம் உண்டாகத்தான் செய்தது. தான் வசித்த ஊரின் அருகே இருந்த டூரிங் டாக்கீஸில் வெளியாகும் திரைப்படங்களை கண்டு மக்கள் திலகம் எம்ஜிஆர், நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் தீவிர ரசிகராக மாறி போனவருக்கு அவர்களைப் போலவே பிரபல நடிகராக வேண்டும் என்ற ஆசை மனதில் வேரூன்றத்தான் செய்தது. இதன் பேரில் பாக்கியராஜிடம் பள்ளி வகுப்பாசிரியர் எதிர்காலத்தில் நீ என்னவாக ஆகப் போகிறாய் என கேட்க வழக்கம் போல மாணவர்கள் கூறுவது போல் டாக்டர், என்ஜினியர் என பேச்சுக்கு கூட சொல்லாமல் கொஞ்சமும் தாமதிக்காது எம்ஜிஆர் போல, சிவாஜி போல ஒரு நடிகனாவேன் என அச்சிறிய வயதிலேயே கூறி வியப்பையும் தந்தார். இவ்வாறு கல்வியுடன் கலையையும் இணைத்துக் கொண்டு வளர ஆரம்பித்த மாணவர் பாக்கியராஜ் அவர்கள் தாயாரின் செவிலியர் பணி மாறுதல் மற்றும் குடும்ப சூழலின் காரணமாக தனது சொந்த ஊரிலிருந்து கொங்கு மண்டலங்களின் பிரதான மாவட்டமான கோயம்புத்தூரின் பாப்பநாயக்கன் பாளையத்திற்கு இடம்பெயர அவ்வூரில் இயங்கி வந்த பள்ளியில் தனது 6ஆம் வகுப்பை தொடர்ந்த போது சக பள்ளி மாணவராக அறிமுகமானவர்தான் இயக்குனர் ஆர் சுந்தர்ராஜன் ஆவார். இதன் பேரில் மிக நெருங்கிய நண்பர்களாக மாறிப்போன இருவரும் திரையரங்குகளுக்கு ஒன்றாக சென்று திரைப்படங்களை காணும் அளவிற்கு தங்களது நட்பையும் சினிமா மீது கொண்ட ஆர்வத்தையும் நன்கு வளர்த்து கொண்டனர். சினிமா உள்ளிட்ட கலைகளின் மீது மாணவர் பாக்கியராஜுக்கு பேரார்வம் உண்டான நிலையில் கல்வியின் மீதிருந்த ஈடுபாடு படிப்படியாக குறையத்தான் ஆரம்பித்தது. இதன் விளைவாக PUC தேர்வில் தேர்ச்சி பெறாத நிலையில் மூத்த சகோதரர்கள் தன்ராஜ் மற்றும் செல்வராஜ் நடத்தி வந்த இரும்பு பட்டறையில் இணைந்து தொழிலை கற்றுக்கொள்ள அவர்கள் அழைப்பு விடுக்க தனது மனதில் ஹீரோவாக திரை உலகில் பெரிய ஆளாக வளர வேண்டும் என்ற ஆர்வத்தில் மிதந்த மாணவர் பாக்கியராஜின் மனம் இதற்கு ஒத்துக்கொள்ளுமா என்ன? முடியவே முடியாது என்ற எண்ணத்திற்கு தாயார் அமராவதியின் ஒத்துழைப்பு பெரும் ஆதரவாகித்தான் அமைந்து போனது. எவ்வாறு காலங்கள் உருண்டோடிய நிலையில் விடலை பருவத்திற்குரிய உணர்வாக காதல் எண்ணமும் பாக்கியராஜிடம் தொற்றிக்கொள்ள நாடகங்களுக்கு கதை எழுதியவருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டுமா என்ன? தங்கள் தெருவில் வசித்து வந்த ஒரு மாணவியின் மீது காதல் கொண்டவர் அம்மாணவிக்கு காதல் கடிதம் எழுத அக்கடிதம் அம்மாணவியின் பெற்றோர் கைகளில் சிக்க பின்னர் என்ன பாக்கியராஜ் அண்ணன்களிடம் இப்பிரச்சனை வெடிக்க பாக்கியராஜை பின்னி படல் எடுத்து விட்டனர் அண்ணன்கள் இருவரும். இத்தோடு மந்திரித்து விட்ட கோழி போல காதல் கீதல் என்றில்லாமல் தனது சினிமா வாழ்க்கை எனும் லட்சிய கனவுகளோடு பாக்கியராஜ் பயணிக்க பாக்கியராஜின் கலை ஆர்வத்திற்கு மேலும் ஒரு தூண்டுதலாக நண்பர் ஆர் சுந்தரராஜனும் கூடவே பயணிக்க ஆரம்பித்தார். இதன் பின்னர் கதைகள் எழுதுவது, அதனை நாடகமாக்க முயற்சிப்பது என படிப்படியாக கலை ஆர்வத்தில் வளர ஆரம்பித்தவர் சில நாடகங்களை கோயம்புத்தூர் பகுதியில் அரங்கேற்றவும் செய்தார். இதன் பேரில் ஒரு நாடகத்தை உருவாக்க பாக்கியராஜ் முயற்சித்த வேளையில் கதைக்குரிய ஹீரோவை தேடி வந்த போது அவர் கண்ணில் பட்டவர்தான் கோயம்புத்தூர் ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த RP விஸ்வம் ஆவார். தனது தந்தையின் நண்பரான சாண்டோ MMA சின்னப்ப தேவர் நடத்தி வந்த மாருதி தேக பயிற்சி மையத்திற்கு அவ்வப்போது வந்து போன RP விஸ்வத்தின் தோற்ற பொலிவானது தான் மனதில் எண்ணிய ஹீரோவுடன் ஒத்து போனதால் RP விஸ்வத்திடம் இது பற்றி பேச புல்லட் வாகன சகிதம் இளமை பருவத்திற்குரிய கனவுகளோடு சுழன்று வந்த RP விஸ்வமும் இதனை ஏற்றுக்கொள்ள முதலில் ஒரு நாடக ஹீரோவாக பாக்கியராஜின் கைவண்ணத்தில் உருவான கதையில் நடித்தவரின் கலைப்பயணம் இவ்வாறாகத்தான் ஆரம்பித்தது. இவ்வாறு காலங்கள் உருண்டோடிய நிலையில் 1974ஆம் ஆண்டு இயக்குனர் சிகரம் K. பாலச்சந்தர் இயக்கத்தில் உருவான அவள் ஒரு தொடர்கதை என்ற திரைப்படத்தை கண்ட
நண்பர்களான ஆர் சுந்தரராஜனும் பாக்யராஜ் இருவருக்குள்ளும் திரைப்படம் என்று ஒன்றை எடுத்தால் இப்படித்தான் எடுக்க வேண்டும் என்ற தாரக மந்திரத்துடன் இதனை நனவாக்க நாம் இருவரும் இயக்குநர்களாக களம் காண வேண்டும் என்ற ஆர்வத்தில் தங்களது 21ஆம் வயதில் திருவாளர்கள் பாக்யராஜும் ஆர் சுந்தரராஜனும் சென்னையை நோக்கி பயணப்பட்டனர். இதன் அடிப்படையில் சென்னை வந்த பாக்யராஜ் அவர்கள் தென் மாவட்டம், மேற்கு மாவட்டத்தைச் சேர்ந்த சங்கிலி முருகன், செந்தில், கவுண்டமணி உள்ளிட்ட கலைஞர்கள் பலரும் ஒன்றாக வாழ்ந்த தேனாம்பேட்டை பகுதியில் உள்ள 92C, அதாவது 92C என்று அழைக்கப்படும் இடத்தில் தன்னையும் ஐக்கியப்படுத்திக் கொண்டு வாய்ப்புகள் தேடி வந்த நிலையில்தான் தனது பெயரை கோவை ராஜா என்றும் ராஜன் எனவும் மாற்றிக்கொண்டு பயணித்த பாக்யராஜுக்கு அறிமுகமானார் தேவர் பிலிம்ஸ் கதை இலாக்காவின் பிரதான கதை ஆசிரியரும் தயாரிப்பாளருமான தூயவன் ஆவார். இவர் மூலம் பங்காளிகள், சிநேகிதி, ஏழை பணக்காரன் உள்ளிட்ட திரைப்படங்களை இயக்கிய இயக்குனர் ஜி ராமகிருஷ்ணனிடம் உதவி இயக்குனராக முதலில் இணைந்தார் பாக்யராஜ் அவர்கள். இவ்வாறு இணைந்தவர் ஜி ராமகிருஷ்ணன் இயக்க உள்ள திரைப்படங்களில் நடிக்கும் கலைஞர்களுக்கு தமிழில் எவ்வாறு வசனங்கள் பேசுவது, உச்சரிப்பது போன்ற மொழி கலைகளை பயிற்றுவிக்கவும் ஆரம்பித்தார். இதன் பேரில் காலங்கள் கழிந்து வந்த வேளையில் ஜி ராமகிருஷ்ணனை நட்பின் ரீதியில் சந்திக்க வரும் BV பாலகுருவிற்கு ராஜன் எனும் பாக்யராஜ் அறிமுகமாக இவரின் திரைப்படங்களிலும் நடிக்க வரும் நாயகர் நாயகியருக்கு வசன மொழிகளை கற்றுக் கொடுக்கும் அதே பணியினை பாக்யராஜ் மேற்கொண்டு வரலானார். இவ்வேளையில்தான் ஆந்திராவிலிருந்து சென்னைக்கு வந்து ஓரிரு திரைப்படங்களில் சில நிமிடங்கள் மட்டும் வந்து போகும் காட்சியில் தலைக்காட்டி வந்த பிரவீனாவும் தமிழ் கற்றுக்கொள்ள பாக்யராஜிடம் வந்தபோது எந்த பெண்ணிடம் இல்லாத ஒன்று என்ற பாடல் வரிகளுக்கு ஏற்ப பார்த்த உடனேயே பாக்யராஜுக்கு பிடித்து போக பிரவீனாவும் அதே மனநிலையில் பயணிக்க ஆரம்பித்தார். பிரவி என பாக்யராஜும் ராஜா என பிரவீனாவும் செல்லமாக அழைத்துக் கொள்ளும் அளவிற்கு சென்ற நட்பானது பின்னர் காதலாகத்தான் வளர்ந்து நின்றது. ஒரு கட்டத்தில் சரிவர வாய்ப்புகள் அமையாத நிலையில் எண்ணியது போல் திரைத்துறை எளிது அல்ல என முடிவுக்கு வந்தவர்களான காதலர்கள் இருவரும் சூழ்நிலைகள் காரணமாக விடைபெறும் சமயத்தில், நீ சினிமாவில் தோன்றினால் அந்த திரைப்படத்தை முதல் ஆளாக பார்த்துவிட்டு வாழ்த்துவேன் என்றும், அவ்வாறு நடவாமல் நான் திரைத்துறையில் கால் பதித்து வெற்றி கண்டுவிட்டால் நீ எங்கிருந்தாலும் உன்னை தேடி கண்டுபிடித்து திருமணம் புரிவேன் எனவும் பாக்யராஜ் பிரவீனாவிடம் உறுதியளித்துவிட்டு தனது சொந்த ஊரான கோயம்புத்தூருக்கு சென்றவருக்கு திரை உலகில் வெற்றி பெற முடியவில்லையே என்ற மன ஆதங்கம் கோயம்புத்தூரில் தங்க விடாமல் மீண்டும் சென்னைக்கு அழைத்து வந்தது எனலாம். இதன் பேரில் சென்னை வந்தவர் லட்சியத்தின் வேட்கையாக தான் அறிந்த பாலகுருவுடன் பயணித்து வாய்ப்புகளை தேடிக் கொண்டிருக்க, மற்றொரு புறம் பிரவீனாவும் துணை கதாபாத்திரங்கள் உள்ளிட்ட வேடங்களை ஏற்று படிப்படியாக முன்னேற்றமும் கண்டு வந்தார். தனது இயக்குனர் என்ற லட்சிய கனவால் பிரவீனாவை மறந்த பாக்யராஜ் அவர்கள் இயக்குனர் பாலகுரு வாயிலாக எதிர்பாராத விதமாக பாரதி ராஜாவை சந்திக்க இதன் பின்தான் பாக்யராஜுக்கு ஏற்றம் உண்டானது எனலாம். இவ்வேளையில் தனது மயிலு என்ற கதையை திரைப்படமாக்கும் முயற்சியில் காட்டாற்று வெள்ளம் போல ஓடிக்கொண்டிருந்த பாரதி ராஜா அவர்கள் அம்மன் கிரியேஷன்ஸ் தயாரிப்பாளர் ஏசிய ராஜ்கண்ணு ஆதரவின் பேரில் கமல்ஹாசன், ரஜினிகாந்த் மற்றும் ஸ்ரீதேவி நடிப்பில் 16 வயதினிலே என்ற திரைப்படத்தை இயக்க முடிவு செய்திருந்த நிலையில் பாரதி ராஜாவின் உதவி இயக்குநர்களில் ஒருவராக கதை விவாதம் உள்ளிட்ட கலை பங்களிப்பில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் பாக்யராஜ் அவர்கள். இதன் அடிப்படையில் இத்திரைப்படத்தின் கதை விவாத குழு மற்றும் உதவி இயக்குநராக முதலில் கால் பதித்த ராஜன் எனும் பாக்யராஜ் அவர்கள் இளையராஜா, ஆலங்குடி சோமு பாடலிசை கூட்டணியில் எஸ் ஜானகியின் கிராமத்து மனம் கமழும் பின்னணியில் ஒலித்த மஞ்ச குளிச்சு என்ற பாடலில் முகம் தெரியாத வண்ணம் மஞ்சள் நீர் கொண்ட மங்கைகளால் குளிக்க வைக்கப்பட்டிருப்பார். 16 வயதினிலே திரைப்படம் 175 நாட்கள் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடியது மட்டுமின்றி தமிழக அரசின் சிறந்த இயக்குனர் விருதை பாரதி ராஜாவும், சிறந்த பின்னணி பாடகிக்கான தேசிய விருதை எஸ் ஜானகி அவர்களுக்கும் பெற்று தந்தது எனலாம். இதனைத் தொடர்ந்து மீண்டும் பாரதி ராஜா, ஏசிய ராஜ்கண்ணு கூட்டணியில் அறிமுக கலைஞர்கள் சுதாகர், ராதிகா நடிப்பில் வெளியான கிழக்கே போகும் ரயில் என்ற திரைப்படத்தில் கவுண்டமணியுடன் ஒரு காட்சியும், வெள்ள அபாய கட்டத்தை அறிவிக்கும் இறுதி காட்சியில் சற்று ரசிகர்கள் முகம் அறியும் வண்ணமாக மட்டுமின்றி டைட்டில் கார்டில் பெயர் இடம்பெறும் வகையிலும் தோன்றியிருப்பார் பாக்யராஜ் அவர்கள். இத்திரைப்படம் சுமார் 365 நாட்கள், அதாவது ஒரு வருடம் திரையரங்குகளில் ஓடி மாபெரும் வெற்றி பெற்றதுடன் தமிழக அரசின் சிறந்த பாடகருக்கான விருதை
மறைந்த மலேசியா வாசுதேவனுக்கு பெற்று தந்தது. 16 வயதினிலே கிழக்கே போகும் ரயில் என 2 கிராமத்து படைப்புகளை தந்து ஒரு பக்கம் பலர் பாராட்டினாலும் மறுபக்கம் கிராமத்து இயக்குனர் என சிலர் பாரதி ராஜாவை முத்திரை குத்த தன்னால் சஸ்பென்ஸ் கலந்த த்ரில்லர் திரைப்படங்களையும் உருவாக்க முடியும் என நிரூபித்த படம்தான் ரசிகர்களை உளவியல் அடிப்படையில் மிரட்டிய சிகப்பு ரோஜாக்கள் ஆகும். இத்திரைப்படத்தில் எளிதாக அனைவரும் அறிந்து கொள்ளும் வகையில் ஹோட்டல் சர்வர் கதாபாத்திரத்தை ஏற்ற பாக்யராஜ் அவர்கள் கதையின்படி திலீப் எனும் கமலஹாசனை மிரட்டுவதும் பின்னர் அவராலேயே கொல்லப்படும் கதாபாத்திரத்தில் முத்திரை பதித்திருப்பார். இத்திரைப்படமும் வழக்கம் போல 175 நாட்கள் ஓடி மாபெரும் வெற்றி கண்டது. இவ்வாறு படிப்படியாக திரை உலகில் வளர்ந்து வந்த ராஜன் எனும் பாக்யராஜ் ஆனவர் யாரால் பாரதி ராஜாவுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டாரோ அந்த முன்னாள் இயக்குனர் BV பாலகுரு இயக்கத்தில் அறிமுக நாயகர் ராஜேஷ் மற்றும் வடிவுக்கரசி நடிப்பில் வெளியான கன்னி பருவத்திலே என்ற திரைப்படத்திற்கு கதை வசன கர்த்தாவாக முதலில் மாறித்தான் போனார். இத்திரைப்படத்தின் வில்லன் நாயகர் சீனு என்ற கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்க வில்லன் நடிகர் ஒருவர் தேவை என பாலகுரு தேடி வந்த நிலையில்தான் சிகப்பு ரோஜாக்களில் மாறுபட்ட ஹோட்டல் சர்வர் கதாபாத்திரத்தை ஏற்று சற்று வில்லத்தனத்தால் மிரட்டிய பாக்யராஜின் முகம் மனதில் வந்து போகவே வெண்ணையை கையில் வைத்துக்கொண்டு நெய்க்கு அலைவானேன் என்ற எண்ணத்தில் சீனு கதாபாத்திரத்தை தந்து வில்லன் நாயகராக தடம்பதிக்க பாக்யராஜுக்கு உதவினார் பாலகுரு அவர்கள். இது ஒரு புறம் எனில் தனது கலை குருவான பாரதி ராஜாவின் பெயரை இறுதி வரை மரியாதை நிமித்தமாக உச்சரிக்காத பாக்யராஜ் அவர்கள் பாரதி ராஜாவை எங்க டைரக்டர் என்றே சிறப்பித்து அழைப்பார். ஆனால் எதுவாயினும் பாரதி ராஜாவின் கோபத்திற்கு ஆளானவர்கள் வரிசையில் சிஷ்யர் பாக்யராஜும் சேர்ந்து கொள்ள இதனால் அவ்வப்போது கடிதங்களை எழுதி வைத்துவிட்டு பாக்யராஜ் விலகிச் செல்ல சென்றவரை விடாது மீண்டும் அரவழைத்து தன்னுடன் பாரதி ராஜா இணைத்துக் கொள்ள என பாச மனஸ்தாபங்கள் விளைந்ததுண்டு. இவ்வாறு காலங்கள் முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருந்த வேளையில்தான் கங்கை அமரன் வாயிலாக பாக்யராஜ் வாழ்வில் பெரும் திருப்புமுனை ஒன்று ஏற்பட்டது. ஆம், 1978 ஸ்ரீ அபிராமி பிலிம்ஸ் தயாரிப்பில் தன்னுடைய இயக்கம் பாக்யராஜ் கதை வசனத்தில் வெளியாகவிருந்த புதிய வார்ப்புகள் என்ற திரைப்படத்தில் கதையின் நாயகர் சண்முகமணி என்ற கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்க தனது நண்பர் இளையராஜாவின் தம்பி கங்கை அமரனுக்கு தர பாரதி ராஜா முடிவு செய்திருந்த வேளையில்தான் நடிப்பா எனக்கு வேண்டவே வேண்டாம் என கங்கை அமரனும் விலகிக் கொள்ள யாரை ஹீரோவாக நடிக்க வைப்பது என பாரதி ராஜா அவர்கள் யோசித்த வேளையில்தான் மணக்கண் வந்துவிட்டு சென்றவர் யாரெனில் அச்சமயம் பாலகுரு இயக்கத்தில் கன்னி பருவத்திலே திரைப்படத்தில் நடித்து வந்த தனது உதவி இயக்குனர் பாக்யராஜ் ஆவார். இதன் பேரில் 1979 வெளியான புதிய வார்ப்புகள் என்ற திரைப்படத்தில் தனது சென்டிமெண்ட் வரிசையில் அறிமுகப்படுத்தப்பட்ட ரதி அக்னிஹோத்ரி இணையாக கதையின் ஹீரோ சண்முகமணியாக தமிழ் திரை உலகில் முதலில் கண்ணாடி அணிந்து கொண்டு கங்கை அமரன் பின்னணி குரலில் அறிமுகமானார் பாக்யராஜ் அவர்கள். இளையராஜா இசையமைப்பில் கண்ணதாசன் பாடல் வரிகளில் மலேசியா வாசுதேவன், ஜானகி பின்னணியில் ஒலித்த வான் மேகங்களே என்ற பாடலும், முத்துலிங்கம் பாடல் வரிகள் ஜென்சி பின்னணியில் ஒலித்த இதயம் போகுதே உள்ளிட்ட பாடல்கள் பட்டி தொட்டி எங்கும் ஒலித்து பாக்யராஜை மேலும் பிரபலப்படுத்தின. கதையின் நாயகராக ரசிகர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட புதிய வார்ப்புகள் திரைப்படத்திற்கு பின்னர் பாக்யராஜ் வில்லன் வேடம் ஏற்ற கன்னி பருவத்திலே என்ற திரைப்படம் தாமதமாக வெளியானதால் பாக்யராஜ் நாயகரா அல்லது வில்லன் கலைஞரா என்ற குழப்பம் ரசிகர்களுக்கு ஏற்படத்தான் செய்தது. புதிய வார்ப்புகள் திரைப்படத்தின் ஹீரோ என்ற மகிழ்ச்சி பாக்யராஜை ஆட்கொண்ட நிலையில் மேலும் சிறந்த கதையாசிரியர் என்ற தமிழக அரசின் விருதும் பாக்யராஜ் அவர்களை திக்கு முக்காடத்தான் வைத்தது எனலாம். இதன் பின்னர் சொல்லவா வேண்டும், தமிழ் திரை உலகத்தின் பார்வை பாக்யராஜை நோக்கி திரும்பத்தான் ஆரம்பித்தது. இதன் வாயிலாக ஏறுமுகத்தை காண ஆரம்பித்த பாக்யராஜின் வாழ்வில் மற்றுமொரு திருப்பு முனையாக அவர் கண்ட இயக்குனர் என்ற அந்தஸ்தும் தேடித்தான் வந்தது எனலாம். இதன் பேரில் கோபிநாதன் அவர்களின் பகவதி கிரியேஷன்ஸ் தயாரிப்பில் குழந்தை நட்சத்திர நாயகி சுமதியை ஹீரோயினாக அறிமுகம் செய்து வைத்து தன்னுடைய கதை வசனம், இயக்கம் மற்றும் நடிப்பில் வெளியாகவிருந்த சுவர் இல்லாத சித்திரங்கள் என்ற திரைப்படத்தின் தயாரிப்பு வேளையில் பாக்யராஜ் ஈடுபட்டிருந்த போது ஒரு தொலைபேசி அழைப்பு வர எடுத்து பேசியவருக்கு கண்களில் கண்ணீர் பனிக்கத்தான் ஆரம்பித்தது. அது என்னவெனில் பாரதி ராஜாவின் படம் என்ற ரீதியில் புதிய வார்ப்புகள் திரைப்படத்தை முன்னாள் காதலி பிரவீணா பார்த்து மகிழ்ந்து போக இதை முன்னிட்டு மிகவும் சிரமப்பட்டு பாக்யராஜின் தொலைபேசி எண்ணை பெற்று
மனமகிழ்ந்து பேச மீண்டும் காதல் நினைவுகளில் பிரவீனாவுடன் மூழ்கி போனவருக்கு தான் செய்து கொடுத்த சத்தியம் பாக்யராஜுக்கு ஞாபகம் வர பின்னர் என்ன திருமணத்திற்கான ஏற்பாடுகளை பாக்யராஜ் அவர்கள் தனது வீட்டினரின் எதிர்ப்பை மீறி மறைமுகமாக மேற்கொள்ளத்தான் ஆரம்பித்தார். இவ்வேளையில் இதுவரை வெறும் துணை கதாபாத்திரங்களை ஏற்று நடித்து வந்த பிரவீனாவை கதையின் நாயகியாக்கும் முயற்சியாக தனது கதை வசனம் மற்றும் நடிப்பில் ஆர் பாஸ்கரன் இயக்கத்தில் மற்றொரு ஹீரோயினாக ராதிகாவை நடிக்க வைத்து பாமா ருக்மணி என்ற திரைப்படத்தை வெளியிட திரைப்படமும் வெற்றி கண்டது. இத்திரைப்படத்தில் MSV சிதம்பரநாதன் பாடலிசை கூட்டணியில் SP பாலசுப்ரமணியம், S ஜானகி பின்னணியில் ஒலித்த நீ ஒரு கோடி மலர்கோடி உருவானவள் என்ற பாடலை தனது வருங்கால காதல் மனைவி பிரவீனாவுடன் இணைந்து பாடி மனம் நிறைந்திருப்பார் பாக்யராஜ் அவர்கள். பாமா ருக்மணி திரைப்படத்தின் வெற்றியை கொண்டாடும் வகையில் பாக்யராஜை ராஜா என செல்லமாக அழைக்கும் பிரவீனா ஆர் என்ற பெயர் பொறித்த மோதிரத்தை இறுதி வரை கழட்டக்கூடாது என்ற அடிப்படையில் பரிசளித்தார். இதன் பின்னர் ஒரு கை ஓசை என்ற திரைப்படத்தை அம்முலு புரொடக்ஷன்ஸ் என்ற தயாரிப்பு நிறுவனத்தை முதலில் ஆரம்பித்து இயக்கி நடித்த பாக்யராஜ் அவர்கள் பிரவீனாவிற்கு அளித்த வாக்குறுதியின்படி தங்களின் காதலுக்கு ஆதரவாய் இருந்த தாயார் அமராவதி ஏற்கனவே மறைந்த நிலையில் உறவுகளின் கடும் எதிர்ப்பை மீறி 1981 திருப்பதியில் மனம் புரிந்து கொண்டார் என்ற தகவல் உள்ள நிலையில் சிறந்த முருக பக்தரான பாக்யராஜ் அவர்கள் பழனி மலையில் மனம் புரிந்து கொண்டார் என்ற செய்தியும் உண்டு. மனைவி வந்த நேரம் என்பார்களே, அதனை மெய்ப்பிக்கும் வண்ணமாக மாபெரும் ஏற்றம் பாக்யராஜ் வாழ்வில் மலரத்தான் செய்தது எனலாம். இதன் பேரில் தனது இயக்கம், கதை வசன நடிப்பில் சரிதாவுடன் மௌன கீதங்கள், தோழி ராதிகாவுடன் இன்று போய் நாளை வா மற்றும் பொய்சாட்சி, சத்திய கலாவுடன் விடியும் வரை காத்திரு, அம்பிகாவுடன் அந்த 7 நாட்கள், சுலக்ஷனாவுடன் தூரல் நின்னு போச்சு என தொடர் வெற்றி திரைப்படங்களால் ஜொலிக்க ஆரம்பித்தார் பாக்யராஜ் அவர்கள். மேற்கூறிய திரைப்படங்களில் இடம்பெற்ற மூக்குத்தி பூமேல, கவிதை அரங்கேறும் நேரம், பூபாளம் இசைக்கும், தங்கச் சங்கிலி மின்னும் பைங்கிளி, ஏரிக்கர பூங்காத்தே உள்ளிட்ட ஹிட் பாடல்களை யார்தான் மறக்க முடியும்? இதனைத் தொடர்ந்து 1982 காதலும் காமெடியும் கலந்த ஜனரஞ்சக திரைப்படம் ஒன்றை இயக்கி நடிக்க பாக்யராஜ் முயற்சித்த வேளையில் அதற்குரிய புதுமுக நாயகியை தேடி வந்த போதுதான் தனது பள்ளி நண்பரும் திரை உலகில் சாதிக்க வேண்டும் என்ற வேட்கையில் ஒன்றாக சென்னைக்கு இணைந்து வந்தவருமான ஆர் சுந்தரராஜன் இயக்கத்தில் வெளியான பயணங்கள் முடிவதில்லை என்ற திரைப்படத்தின் மூலம் மிகவும் பிரபலமாகி போன பூர்ணிமா ஜெயராமை கணவர் பாக்யராஜிடம் தனது கால்ஷீட், காஸ்டியூம்கள், கதை விவாதம், வரவு செலவு கணக்கு என அனைத்தையும் சிறந்த முறையில் நிர்வகித்து வந்த தனது காதல் மனைவி பிரவீனா பரிந்துரை செய்ய பின்னர் என்ன தனது டார்லிங் 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 திரைப்படத்தின் ஹீரோயினாக பூர்ணிமா ஜெயராமை தடம் பதிக்க வைத்த பாக்யராஜுக்கு பின்னர் காலங்களில் தன்னுடைய பாசத்திற்குரிய டார்லிங் மனைவியாக பூர்ணிமா ஜெயராமே தன்னுடன் பயணிப்பார் என அவ்வேளையில் நினைத்திருக்க வாய்ப்பில்லைதான். இது ஒரு பக்கம் எனில், படப்பிடிப்பு சமயங்களில் அடிக்கடி வரும் பிரவீனாவானவர் பூர்ணிமாவுக்கு ஒரு தோழியாக மட்டுமின்றி அவரது குடும்பத்தினரின் பாச மழையால் மூத்த மகளாகவும் மாறித்தான் போனார். இதன் பேரில் பூர்ணிமாவை தோழி என்ற நிலையிலிருந்து சொந்த தங்கையாகவே பாவித்து வந்த பிரவீனா அவர்கள் விதையின் விளையாட்டால் தன்னிடத்தை அவர் நிரப்புவார் என பிரவீனாவும் பூர்ணிமாவும் துளியும் எண்ணியிருக்க மாட்டார்கள்தான். இவ்வாறு சிறந்த இல்லற வாழ்வு, கலை பயண ஏற்றம் என மகிழ்ச்சிகரமாக சென்று கொண்டிருந்த பாக்யராஜ் பிரவீனாவின் வாழ்வு காலனின் கண்களை மிகவும் உறுத்தியது போலும். 1983 AVM புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் தனது பன்முக திறனில் வெளியான முந்தானை முடிச்சு வெளியாகி கதை அமைப்பு, பாடல் மற்றும் முருங்கைக்காய் சமாச்சாரம் என பட்டி தொட்டி எங்கும் பரவி பட்டையை கிளப்பிய நிலையில் மேலும் ஒரு மகிழ்ச்சியாக தனது மனைவி பிரவீனா ஒரு குழந்தைக்கு தாயானார் என்ற செய்தி பாக்யராஜை எட்டிய நிலையில் மகிழ்ச்சி நிறைவு பெறாமல் குழந்தை கலைந்து போக மறுபடியும் ஒரு குழந்தை உருவாக இதன் விளைவுதான் மொத்த கனவையும் புரட்டி போட்டது எனலாம். சிசுவானது பிரவீனாவின் கர்ப்பப்பையில் உருவாகாமல் கர்ப்பப்பை குழாய் பகுதியில் உருவாக இந்நிகழ்வு பெரும் ஆபத்து என்ற அடிப்படையில் வேறு வழியின்றி அறுவை சிகிச்சை மூலம் அகற்றப்பட இதற்காக பிரவீனா உட்கொண்ட மருந்து மாத்திரைகளின் பின் விளைவாக மஞ்சள் காமாலை உண்டாக என தொடர் துயர்களை மனதளவிலும் உடல் அளவிலும் அனுபவித்த தனது காதல் மனைவியை காப்பாற்ற பாக்யராஜ் எவ்வளவோ முயற்சித்த போதும் முயற்சி பலன் அளிக்காமல்
1983 செப்டம்பர் 3 வாழ வேண்டிய 25 எனும் இளம் வயதில் தனது கணவர் மட்டுமின்றி இப்புவி உலக வாழ்விலிருந்தும் பூரணத்துவம் அடையாமல் விடைபெற்றார் கானல் நீர் தேவதை பிரவீனா அவர்கள். இதன் பின்னர் மனைவியை இழந்து கடும் மனதுயருக்கு ஆளான பாக்யராஜ் அவர்கள் படிப்படியாக கலைத்துறை பங்களிப்பை குறைத்து கொண்ட நிலை கண்டு வருந்திய குடும்பத்தினர் மனைவி இல்லாத நிலையில் வேறு வழியில் சென்று வாழ்வை குலைத்துக் கொள்ளக்கூடாது என்ற அடிப்படையில் உடனே பெண் பார்க்கும் படலத்தை ஒரு பக்கம் ஆரம்பிக்க, பிரவீனாவின் தங்கை விஜயலட்சுமியை பாக்யராஜுக்கு கொடுக்க மாமியார் முன்வர என அழுத்தங்கள் தொடர்ந்த நிலையில் பிரவீனாவின் குடும்பத்திற்கு வேண்டிய சகல வசதிகளையும் தந்து அவர்களுக்கு ஒரு சிறந்த பாதையை அமைத்து கொடுத்தார் பாக்யராஜ் அவர்கள். பெரும் பரபரப்பாக பலரும் பாக்யராஜுக்கு பெண் தேட, பிரவீனாவின் இடத்தை யார் நிரப்ப முடியும் என பாக்யராஜும் பயணிக்க, அவ்வேளையில் முதலமைச்சர் எம்ஜிஆரின் அழைப்பின் பேரில் அவரது இல்லத்திற்கு சென்ற பாக்யராஜ் அவர்கள் அங்கு குழுமி இருந்த ஆந்திர முதலமைச்சர் NT ராமாராவ் உள்ளிட்டோரின் அழுத்தமிக்க ஆலோசனையின் பேரில் திருமணம் புரிய ஓரளவிற்கு சம்மதித்த நிலையில் தனது திரைப்பட பணிகள் காரணமாக மும்பை மாநகருக்கு சென்றார். அப்போது மும்பை வந்துள்ள பாக்யராஜின் துயர் நிலை அறிந்த பூர்ணிமா அவர்கள் தனது வீட்டிற்கு நட்பின் அடிப்படையில் அவரை அழைக்க, அங்கு சென்ற பாக்யராஜுக்கு பூர்ணிமாவின் பண்புமிக்க அன்பு, அவரது பெற்றோரின் உபசரிப்பு போன்ற காரணிகள் பிடித்து போக, யாரோ ஒரு முகம் தெரியாதவரை திருமணம் புரிவதற்கு பதிலாக தன் மனைவி பிரவீனாவிற்கு பிடித்தவரான, நன்கு படித்தவரான, பண்பு மிக்கவரான பூர்ணிமா ஜெயராமை மனம் புரிந்தால் என்ன என்ற கேள்விகள் மனதில் உதித்த நிலையில் உடனே தாமதிக்காமல் பூர்ணிமாவின் பெற்றோரிடம் பெண் கேட்க, முதலில் சற்று திடுக்கிட்டவர்கள் முதல் மனைவி பிரவீனாவை பாக்யராஜ் பார்த்து கொண்ட விதம் மற்றும் குடும்ப பின்னணி ஆகியவற்றை நன்கு யோசித்து சம்மதம் தெரிவிக்க, பின்னர் என்ன, மக்கள் திலகம் எம்ஜிஆர் தலைமையில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் முன்னிலையில் உற்றார் உறவினர்கள் புடைசூழ 1984 சென்னை திருவேற்காடு கருமாரியம்மன் கோயிலில் வெகு விமர்சையாக திருமணம் நடைபெற்றது. மேற்கூறிய பாக்யராஜ் மற்றும் பூர்ணிமாவின் அன்பின் அடையாளமாக சரண்யா என்ற பாச மகளும் சாந்தனு என்ற செல்ல மகனும் பிறந்தனர். இதன் பின்னர் தனது முதல் மனைவி பிரவீனாவின் பெயரில் தயாரிப்பு நிறுவனத்தை ஆரம்பித்து சிவாஜி கணேசனுடன் இணைந்து தாவணி கனவுகள் என்ற வெற்றி திரைப்படத்தை இயக்கி நடித்தவர். பாரதி ராஜா கமலஹாசன் கூட்டணியில் தனது கதை அமைப்பில் உருவான ஒரு கைதியின் டைரி என்ற திரைப்படத்தை தழுவி அமிதாப் பச்சன் நடிப்பில் ஆக்ரி ராஸ்தா என்ற பெயரில் ஹிந்தியில் இயக்கி வெளியிட்டார். இதனைத் தொடர்ந்து கல்பனாவுடன் சின்ன வீடு, ராதாவுடன் எங்க சின்ன ராசா, சோபனாவுடன் இது நம்ம ஆளு, பானுப்பிரியாவுடன் ஆராரு ஆரிரரு, ரோகிணியுடன் பவுனு பவுனுதான், கௌதமியுடன் ருத்ரா, சிந்துஜாவுடன் சுந்தரகாண்டம், ஐஸ்வர்யாவுடன் ராசுக்குட்டி, பிரகதியுடன் வீட்ல விசேஷங்க, மீனாவுடன் ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரி, சுகன்யாவுடன் ஞானப்பழம், ஊர்வசியுடன் சுயம்வரம் உள்ளிட்ட திரைப்படங்களில் தனது கதையமைப்பு, நடிப்பு என தோன்றி வந்தவர். இவற்றில் சில திரைப்படங்களை தயாரித்தும் உள்ளார். மக்கள் திலகம் எம்ஜிஆரால் தனது கலைவாரிசு என கூறப்பட்ட பாக்யராஜ் அவர்கள் அவரை ஞாபகப்படுத்தும் வகையில் மீண்டும் மீனாட்சி சேஷாத்ரியுடன் ரத்தத்தின் ரத்தமே என்ற திரைப்படத்தில் நடித்தவர். எம்ஜிஆர் நடித்து இடையில் முதலமைச்சராக பதவி ஏற்றதும் பாதியில் நின்று போன அண்ணா நீ என் தெய்வம் என்ற திரைப்படத்தை தனது கலை யுக்தியின் மூலமாக அத்திரைப்பட காட்சிகளை தனது கதையின் ஊடாக சேர்த்து அவசர போலீஸ் 100 என்ற திரைப்படத்தை இயக்கி வெளியிட்டார். இத்திரைப்படமும் வெற்றி கண்டது. தனது செல்ல மகள் சரண்யா பெயரில் தயாரிப்பு நிறுவனத்தை ஆரம்பித்தவர் 1998 வெளியான வேட்டிய மடிச்சுக்கட்டு என்ற திரைப்படத்தின் வாயிலாக மகன் சாந்தனுவை குழந்தை நட்சத்திரமாக அறிமுகப்படுத்திய நிலையில் 2010 ஹீரோவாக சித்து +2 என்ற திரைப்படத்தையும் இயக்கி தயாரித்து வெளியிட்டார். மகனைப் போல பாசமகள் சரண்யாவை 2006 தனது இயக்கத்தில் வெளியான பாரிஜாதம் என்ற திரைப்படத்தின் வாயிலாகவும் அறிமுகப்படுத்தினார். தயாரிப்பு, இயக்கம் மற்றும் நடிப்பு என்றில்லாமல் காவடி சிந்து, இது நம்ம ஆளு, ஆராரு ஆரிராரு, பொண்ணு பார்க்க போறேன், பட்டணம்தான் போகலாமடி, பவுனு பவுனுதான், ஞானப்பழம் உள்ளிட்ட திரைப்படங்களுக்கு இசை அமைத்தவர். இத்திரைப்படங்களில் ஒரு சில பாடல்களுக்கு பின்னணியும் பாடி உள்ளார். தமிழ் மட்டுமின்றி தெலுங்கு, மலையாளம், கன்னடம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட பன்மொழி திரைப்படங்களிலும் நடிப்பால் முத்திரை பதித்த பாக்யராஜ் அவர்கள்
ரவி மோகனுடன் சம்திங் சம்திங் உனக்கும் எனக்கும், தனுஷுடன் உத்தம புத்திரன், விமலுடன் வாகை சூடவா, மகன் சாந்தனுவுடன் முப்பரிமாணம், விஷாலுடன் சற்று மாறுபட்ட கதாபாத்திரத்தில் துப்பறிவாளன், கார்த்திக் குமார் இயக்கத்தில் சூப்பர் சீனியர் ஹீரோஸ், கவினுடன் டாடா என இன்றைய தலைமுறை நாயகர்களோடு இணைந்து நடித்து சிறப்பித்தார். 2026 வெளியான டார்க் ஜைண்ட் என்ற திரைப்படமே பாக்யராஜ் அவர்கள் நடித்த இறுதி திரைப்படம் என அறியப்படுகிறது. எம்ஜிஆர் மறைவிற்கு பின்னர் 1989 ஆண்டு எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை ஆரம்பித்தவர். பின்னர் ஜெயலலிதா தலைமையில் அஇஅதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். அவ்வேளையில் பாக்யராஜ் இயக்கி வெளியிட்ட அம்மா வந்தாச்சு என்ற திரைப்படம் ஜெயலலிதாவை வரவேற்கும் விதமாக எடுக்கப்பட்ட திரைப்பட தலைப்பு என சிலரால் விமர்சிக்கவும் பட்டது. இதன் பின்னர் 2006 ஆண்டு கலைஞர் மு. கருணாநிதி முன்னிலையில் திமுகவில் இணைந்த பாக்யராஜ் அவர்கள் சில வருடங்களில் அக்கட்சியிலிருந்தும் விலகி அரசியல் நடுநிலை பார்வையாளராகித்தான் போனார். பாரதி ராஜாவிடம் தான் உருவாகியது போலவே பாண்டியராஜன், பார்த்திபன், வி. சேகர், லிவிங்ஸ்டன், GM குமார் உள்ளிட்ட இயக்குநர்களை உருவாக்கிய சிறப்பு இவருக்குண்டு. சிறந்த எழுத்தாளரான பாக்யராஜ் அவர்கள் பத்திரிகை ஆசிரியராகவும் தடம் பதித்து உருவாக்கிய பாக்கியா வார இதழ் மிகவும் பிரசித்தியாகும். அப்பத்திரிகையில் இடம்பெறும் கேள்வி பதில் தொடர் வாசகர்களால் நன்கு வரவேற்கப்பட்டதும் ஆகும். தமிழக அரசின் விருதுகள், பிலிம்பேர் விருதுகள், வாழ்நாள் சாதனையாளர் விருதுகள் போன்றவற்றால் கௌரவிக்கப்பட்ட பாக்யராஜ் அவர்கள் பத்மஸ்ரீ உள்ளிட்ட விருதுகளால் சிறப்பிக்கப்படாமல் போனது திரை ஆர்வலர்களுக்கு சற்று வருத்தமே. தனது தாயார் அமராவதி மீது கொண்ட பாசத்தின் காரணமாக தன்னுடைய வீட்டிற்கு அம்மாவின் பெயரை வைத்த பாக்யராஜ் அவர்கள் தனது மனைவி, மகன் மற்றும் மகள் என குடும்பத்தின் மீது அளவற்ற அன்பை கொண்ட சிறந்த குடும்ப தலைவர் என்பதை மறுக்க இயலாது. தனது மனைவி பூர்ணிமாவால் ஒரு குழந்தையைப் போல் கவனிக்கப்பட்ட பாக்யராஜ் ஆனவர் ஒரு நிகழ்ச்சியில் அடுத்த பிறவியில் மனைவி பூர்ணிமாவாக தான் பிறக்க வேண்டும் என்றும் அவ்வாறு பிறந்தால்தான் இப்பிறவியில் அவர் செய்த பணி விடைகளை தான் திருப்பி செலுத்தி நன்றி கடனை பகிர முடியும் என புகழாரம் சூட்டியிருந்தார். தனது பாசமகள் சரண்யாவுக்கு திருமணம் செய்து வைத்து அவரது வாழ்வை கண்குளிர காண வேண்டும் என ஆசைப்பட்டவருக்கு அவரது மகள் எடுத்த காதல் வாழ்வு பிடித்தம் இல்லாமல் போனாலும் பேரன் பிறந்ததும் பிணக்குகள் மறைந்து பேரனை தன் உலகம் ஆகி போனது தாத்தா பாக்யராஜுக்கு. இந்நிகழ்வை பேட்டி ஒன்றில் பாக்யராஜ் அவர்கள் பகிர்ந்துள்ளார். செல்ல மகன் சாந்தனு திரை உலகில் சாதிக்க போராடி வரும் நிலையில் தந்தையாக தன்னால் இயன்ற உதவிகளை மகனுக்காக மேற்கொண்டாலும் கலை உலகில் மகன் வெற்றி பெற வேண்டும் என மனதால் போராடி வந்தவருக்கு மற்றொரு பாச மகளாக சாந்தனுவின் காதல் மனைவி மருமகள் கீர்த்தி விளங்கி வந்தார். தனது மகனின் கலை போராட்டம் ஒரு பக்கம் எனில் தனது மகனின் வழியில் ஒரு பேரப்பிள்ளையை காண வேண்டும் என்ற ஆவலும் பாக்யராஜின் மனதுள் தேங்கி காணப்பட்டது என்றே கூற வேண்டும். மகன் சாந்தனுவும் தந்தையின் பாசத்திற்கு கொஞ்சம் கூட குறையாமல் பாக்யராஜின் 50 ஆண்டுகள் சினிமா பயணத்தை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு விழாவில் தன்னுடைய ஆயுளில் இருந்து 10 ஆண்டுகளை தந்தை பாக்யராஜுக்கு தான் தர தயாராக இருப்பதாகவும் இதன் மூலம் தந்தை பாக்யராஜ் அவர்கள் பல சாதனைகள் படைக்க வேண்டும் என கூறியது பலரையும் கண்களை கலங்க வைத்தது. இப்பேற்பட்ட பேரன்பு மிக்க குடும்பத்தின் ஆதாரமாக விளங்கிய பாக்யராஜ் அவர்கள் நீடூழி வாழ்வார், கலை சாதனைகள் பல படைப்பார் என ரசிகர்கள் பலரும் எண்ணியிருந்த வேளையில் யாரும் நினைத்து கூட பார்க்க முடியாத வகையில் 2026 ஆண்டு ஜூன் மாதம் 27ஆம் தேதியன்று ஏற்பட்ட திடீர் மாரடைப்பு காரணமாக தனது 73ஆம் வயதில் இப்புவி உலக வாழ்விலிருந்து முற்றிலும் விடை பெற்றார். உடலால் மறைந்தாலும் மக்கள் மனதில் சிலர் மறையாமல் வாழ்வர் என்ற வாக்கிற்கிணங்க தனது கண்களை குடும்பத்தினர் மூலமாக தானம் வழங்கிய பாக்யராஜ் அவர்கள் நினைவில் மட்டுமல்ல, அவர் தானம் செய்த விழிகளாலும் இவ்வுலகில் நீடூழி வாழ்வார் என்பதை மறுக்க முடியாது. மறைந்த பாக்யராஜ் அவர்களின் கலை சாதனைகளை போற்றும் வகையில் தவேக அரசின் மூலமாக 72 குண்டுகள் முழங்க அன்னாரின் உடலுக்கு முழு அரசு மரியாதை வழங்கப்பட்டது. இவ்வாறு தனது தேர்ந்த நடிப்பு மற்றும் பன்முக திறத்தால் ரசிகர்கள் மனதில் பேரிடம் பிடித்தவரும் மறைந்தும் கூட கண் தானத்தால் மறையாமல் வாழ்ந்து வருபவருமான கலை நாயகர் பாக்யராஜ் அவர்கள் அவருடைய பாசமகன் சாந்தனுவின் குழந்தையாக உயிர் வடிவம் பெற்று மீண்டும் இப்புவி உலகில் பிறந்து உயரிய சாதனைகள் பல படைக்க வேண்டும் என மனதார பிரார்த்தித்து அனைவரும் வாழ்த்துவோம் என கூறி
இவரை போன்ற மறக்க முடியாத எவர் கிரீன் நட்சத்திர கலை நாயகர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு. அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நன்றி.